Hi guys, நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு EEPROM பற்றி பார்க்க போகிறோம். EEPROMனா என்னது? ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ரைட் பண்ணுறது ஆப்ரேஷன் போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் EEPROM உடைய வந்துட்டு பேஜ் ரைட், அதாவது கண்டினியூஸாக டேட்டா சென்ட் பண்ணுறது. அதை சிம்பிளாக சொல்ல போனால், போன வீடியோவில் வந்து நம்ம 0x00 0x00 அப்படின்ற ஒரு 16 பிட் அட்ரஸில் A அப்படின்ற டேட்டா ஆர் B அப்படின்ற ஏதோ டேட்டா ஸ்டோர் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா A to Z அந்த ஃபுல் டேட்டா, அதாவது ஏலேருந்து Z வரைக்கும் 26 லெட்டர் இருக்குது. அந்த 26 லெட்டரும் எப்படி நம்ம கண்டினியூஸாக வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் தான் வந்துட்டு பேஜ் பைட் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். நிறைய டேட்டாஸை ஒரே நேரத்தில் சென்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான பேஜ் பைட் ரைட் அப்படின்ற ஃப்ரேம் இருக்குது. அதை பற்றி நமக்கு தெரிஞ்சால் போதும். அதுக்கு முன்னாடி ஏவோடைய ஆஸ்கி டேபிளும் இசட்டோடைய ஆஸ்கி டேபிளும் தெரியணும். ரைட்டா? ஆஸ்கி நம்பர் தெரியணும். அதாவது டெசிமல் நம்பர் சொல்லுவாங்களா, அது ஏவோடைய டெசிமல் நம்பர் வந்து 97 சொல்லுவாங்க. இசட்டுடைய டெசிமல் நம்பர் வந்து 122. கரெக்டாக போட்டிருக்க தெரிஞ்சா உங்களுக்கு, நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 122 இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த நம்பரை மட்டும் நம்ம எஸ்எஸ்பி பஃபில் போட்டு நம்ம சென்ட் பண்ணிக்கிட்டே கண்டினியூஸாக சென்ட் பண்ணிட்டே இருந்தால் போதும். A to Z வந்து பேஜ் ரைட்டில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இதுக்கான ஃப்ரேம் வந்துட்டு இந்த ஐசியில் 25AA-Y512ன்ற ஐசியில் கொடுத்துருக்காங்க. பேஜ் ரைட் சீக்வன்ஸ் அதுக்கு பேர். எப்பயும் பண்ணுற மாதிரி தான் ரைட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் எனேபிள் பண்ணியிருக்கணும். அதை நம்ம முன்னாடியே பண்ணி வச்சுருக்கணும் கோடிங்கில். அதை செஞ்சு முடிச்சுட்டு இந்த பேஜ் ரைட்டுக்கு வரணும். நம்ம ரைட் எனேபிள் முடித்த பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, சிஎஸ்பின் திரும்ப ஹையாக இருக்கும், திரும்ப லோ பண்ணிவிட்டு கிளாக் பற்றி கவலைப்படாதீங்க, அது ஜென்ரேட் ஆயிரும். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். 0x02 அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். 16 பிட் அட்ரஸ் கொடுக்கணும். 8 பிட்டாக பிரித்து கொடுக்கணும். டேட்டா பைட் 1, டேட்டா பைட் 2, டேட்டா பைட் 3, இந்த 3 டேட்டா பைட் கொடுத்துட்டு n நம்பர் வரைக்கும் கொடுத்துக்கலாம். அதாவது 128 டேட்டாஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கொடுத்துக்கலான்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன இதுக்கு மீனிங் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேட்டா இருக்கு இல்லையா, இந்த டேட்டா வந்துட்டு இனிஷியலாக நீங்கள் என்ன அட்ரஸ் 16 பிட் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அங்கே போய் ஸ்டோர் ஆகும். அடுத்த டேட்டா பை 2 வந்துட்டு இனிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய 16 பிட் அட்ரஸ்லேருந்து இன்க்ரிமெண்ட் 1 ஆகி ஸ்டோர் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி டேட்டா பை 3 வந்துட்டு இனிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஐசியிலேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகி 2 டைம் இன்க்ரிமெண்ட் ஆகி தேர்ட் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு டேட்டாவுக்கும் இனிஷியல் அட்ரஸ்லேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகி நமக்கு ஸ்டோர் ஆகிறதா வந்து பேஜ் ரைட்டோடைய ஃபீச்சர். எஸ்பிஐயில் ஐடியூஸ்லேயே இதே மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. பேஜ் ரைட் நம்ம எப்படி பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நம்ம கோடிங்கில் பண்ணுறது அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் தான். சிஎஸ்பின்னு 1 இருக்குது, அது 0 பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. எஸ்எஸ்பி பஃப் ஈக்குவல் டு 0x06ன்னு வந்ததுன்னா இட்ஸ் எனேபிள். ரைட் எனேபிள் பண்ணியிருக்கேன், அதை விட்டுடலாம். அடுத்து while போட்டு SSP IF equal to 0. இது எதுக்குன்னு தெரியும். 1 hour வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். அடுத்து SSP IF equal to 0. நான் அதை 0 பண்ணிட்டேன். இதை முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுறேன், சிஎஸ்பினை வந்து கம்யூனிகேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ இவரை வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல, அண்ட் இவரை அப்படியே தனியாக அப்படியே காப்பி பண்ணி ஒரு 2 times போட்டுக்கிறோம் சும்மா. ஏன்னா பேஜ் ரைட் தானே, அதனால் அது வரைக்கும் போதும். அந்த இடத்துல நம்ம வேறு மாதிரி செய்யணும். ஓகே, பண்ணியாச்சு. CS equal to 0 சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல வேண்டாம். இப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா 2, இது வந்துட்டு என்னென்னா ரைட் பண்ணுறதுக்கான அட்ரஸ். அப்புறம் இந்த இடத்துல இனிஷியல் அட்ரஸ் ஃபார் 16 பிட் அட்ரஸ். 16 பிட் இனிஷியல் அட்ரஸ். அது இனிஷியல் வேண்டாமே, ஃபஸ்ட்டு செட்டுன்னு வச்சுக்கலாமா, எப்பயும் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு செட் அட்ரஸ். அப்புறம் இது வந்துட்டு என்னதுன்னா இட்ஸ் செகண்ட் செட் அட்ரஸ். செகண்ட் செட்டுன்னு சொல்லிக்கலாம். அதாவது 16 பிட் அட்ரஸை 2ஆக பிரித்து 8 தரோம் நம்ம. அதனால் இந்த இடத்துல வந்து நான் 0ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா திரும்பவும் ஒரு டைம் பேஸ்ட் பண்ணிக்கணும். இது இல்லை, ரைட் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். 16 பிட் அட்ரஸ் 2 times கொடுத்துட்டேன். இப்போ இதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி சும்மா இங்கே நான் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல தான் டேட்டா வைக்க போகிறேன் நான். இப்போ டேட்டான்னு ஒன்று வச்சுருக்கேன், சும்மா எடி சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன், அட்ரஸ் கொடுத்துட்டேன், டேட்டா கொடுக்க போகிறேன். கண்டினியூஸாக டேட்டா கொடுக்குறேன். இதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்னா
97 to 122. ஸோ இது நம்மளால் டைப் பண்ணிட்டே இருக்க கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல வந்து லூப்பிங் யூஸ் பண்ணுறேன். ஃபார் லூப் ஒன்று சிம்பிளாகிடும் வேலை. ரைட்டா? மேலே வந்துட்டு ஐன்ற வேல்யூ ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட் ஐன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இனிஷியல் ஐயோட வேல்யூ வந்துட்டு என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம அங்கே பார்த்தோம்னா 97 இருக்கணும். இதை வந்துட்டு 123 வரைக்கும் ரன் பண்ணணும். ஏன்னா 122 வரைக்கும் ரன் ஆகும், 123ன்னு போட்டால் தான் -1 சொல்லிட்டு ரன் ஆகும். I++, ஏன்னா கிரேட்டர் தென் இல்லையா, லெஸ்ஸர் தென் போட்டிருக்கு. அதனால் வந்துட்டு 123 வந்த பிறகு அது கட் ஆகும். இது முடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல இந்த டேட்டா பாஸ் ஆகிறதுக்கு இந்த ஐயை எடுத்து டேட்டான்ற இடத்த எடுத்துகிட்டு ஐன்னு போட்டுக்கிறேன். அதுதான் டேட்டா. ஸோ 97 ஃபஸ்ட் ரன் ஆகும், 97 ஸ்மால் ஏ, அடுத்து 98, 99 அது மாதிரி 122 வரைக்கும் போகும். 122Z வரைக்கும் ஸ்டோர் ஆகும் ஒவ்வொரு அட்ரஸ்லையும். நம்ம எப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் சிஎஸ்பின்னு வந்துட்டு நான் ஹைப் பண்ணி கம்யூனிகேஷனை முடிச்சிட்டேன். இப்போ நான் பில்ட் பண்ணுறேன் இந்த கோடிங்கை பில்ட் பண்ணிங்க அப்படின்னா, எப்பயுமே இந்த டீபகரில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதில் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேகமாக ரன் ஆகிருக்கு எல்லாமே. 0 ரைட் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு கடற்கடன்னு கொஸ்டின்ஸ் மார்க்காக வந்திருக்கு, டேட்டாஸ் ரைட் ஆகிடுச்சு ஃபுல்லாக. இப்போ பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் பண்ண டேட்டாஸ் தெரியுதா உங்களுக்கு? ABCDEFGHIJK Z வரைக்கும் ஸ்டோர் ஆகிடுச்சு, அப் டு 7A தெரியுதா? அப்போ நான் திரும்ப காட்டுறவங்களுக்கு அப்போ தெளிவாக தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி நமக்கு ரன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதே வந்து நம்ம எப்படி கேபிட்டல் லெட்டருக்கு பண்ணுறது? கேபிட்டல் லெட்டர்லாம் ஒன்றும் இல்லை, அதே வேல்யூ பார்க்கலாம். நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா 65ன்னு இருக்குது. 65 to 90 ரைட்டா? 65லேருந்து 91 போடணும். ஏன்னா 90 இல்லையா, 91. நீங்கள் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா 19 போடலாம், நான் ஈக்குவல் டு போடாதான் 91ன்னு போடுறேன். அது சும்மா லூப்பிங் தான், அது சொல்லித்தரதுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இப்போது இதை ரன் பண்ணிங்க அப்படின்னா கேபிட்டல் ஏ அது வந்திருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ABCD எல்லாம் கேபிட்டல் லெட்டரில் மாறிடுச்சு. ஸோ ஆஸ்கி டேபிளில் பார்த்து நீங்கள் என்ன வேல்யூ ரைட் பண்ணாலும் EEPROMல அதுக்கான கரஸ்பாண்டிங் கேரக்டர் நமக்கு இந்த பக்கம் வரும். அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன டேட்டா ரைட் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பேஜ் ரைட், இவ்வளோ தான். ஸோ இந்த பேஜ் ரைட் டேட்டாஸை எப்படி நம்ம வந்து ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணுறது, எப்படி நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி எப்படி நம்ம கெட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு ரீட் பண்ணுறது எப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருந்ததுன்னா ப்ளீஸ் அதையும் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் until then, bye from Program Brain and have a nice day guys. Bye.